ஹே கைஸ், நான் ஜெய். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி இந்த போஸ்டர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psg ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் போனீங்கன்னா ஒரு போஸ்டர்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் புதுசாக கூட சொந்தமாக கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் குரூப்பில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் சாம்பிள் பண்ணி இந்த கலர் எடுத்துக்கோங்க. அதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மாடல் இமேஜ் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு இமேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஃபைல் போய் இமேஜ் 1 நான் க்ராப் பண்ண இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் வந்து எதுவும் க்ராப் பண்ண வேணால், நீட்டாகவே ஆல்ரெடி க்ராப் ஆகிருக்கும். அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் சென்டரில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நதர் இமேஜ் தான் நம்ம உள்ளார ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் குரூப் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. இமேஜ் 2 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஒன்ஸ் ரீசைஸ் பண்ணிட்டு அந்த லேயரை கீழே கொண்டாந்துக்கோங்க. அந்த சாலிட் கலர் பேக்ரவுண்ட் லேயர் கீழே. இப்போ அந்த பேக்ரவுண்டோட ஒப்பாசிட்டி வந்து 18 மாற்றிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கல் போய் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப் டூல் எடுத்து அதில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஃபில் எனேபிளாக இருக்கட்டும், ஸ்டோக் டிசேபிளாக இருக்கட்டும். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஃபைன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வேணுன்னா எனேபிள் பண்ணி அதை முன்னே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+T. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரௌன் அண்ட் ஸ்டார் இமேஜ் வந்து உள்ளார ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஸ்டார் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் போனீங்கன்னா க்ரௌன் நான் ஒரு .png ஃபைல் கொடுத்துருங்க. அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த PNG ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை சின்னதாக்கிக்கோங்க லிட்டில் பிட். அதை நான் சென்டரில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார் ஆட் பண்ணலாம். அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் போனீங்கன்னா நான் ஸ்டார்னு ஒரு PNG ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க கேன்வாஸ்குள்ளார. ஸ்டார் குரூப்புக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதையும் லிட்டில் பிட் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து அதை நான் ரைட் சைட் மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J. இப்போ கீபோர்ட் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி ஸ்பேசிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு அந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டார் லேயரையும். இப்போ Ctrl+J கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் ஆகிடும். அதை அப்படியே லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டு வாங்க. ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கீழே வந்து அந்த ராக் டெப்ரி அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. இமேஜ் 3 கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. அதை வந்து இந்த மாடல் இமேஜ் பின்னாடி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம இமேஜ் குரூப்பில். ஃபைன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதோட டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை ஃப்ளிப் ஹரிசாண்டல் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதுக்கு மோஷன் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல லெஃப்ட் சைட், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் போய் பிளர் போய் மோஷன் பிளர் போய்க்கோங்க. அதில் ஆங்கிள் வந்து -45ன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதே ஸ்டெப்பை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டாவது ரைட் சைடில் இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் போய்க்கோங்க. அதில் மோஷன் பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் மோஷன் பிளர். இதில் வந்து ஆங்கிள் வந்து நான் 35ன்னு வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபயர் ஸ்டாக் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் குரூப் செலக்ட் பண்ணி இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் ஃபயர் ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். இமேஜ் 4ன்னு அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார.
அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு. இப்போ அதோட இமேஜோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கோங்க. ஸோ தட் அந்த பிளாக் பார்ட்லாம் இன்விசிபிள் ஆகிடும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை வேணா சின்னதாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க சைஸை. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாட்டி நெக்ஸ்ட் வந்து எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஓகே, மேலே வந்து ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். அடுத்து அதோட நான் டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்து அதை நான் ரைட் சைட் மூவ் பண்ணிக்கிறேன். இது ஒரு லிட்டில் பிட் ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுன்றதுக்காக அதை நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் ஸ்மோக் ப்ரஷ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோஷாப்பில். இப்போ ஃபோட்டோஷாப்புக்கு வாங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஃபயர் ஸ்டாக் இமேஜுக்கு கீழே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் பிக் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்துக்கோங்க 2 சைடுமே, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். ஸோ தட் நம்மளுக்கு டார்க்கான ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கிடைக்கும். ஓவர் டூ பண்ண வேணாம், ஃபியூ கிளிக்ஸ் போதும். ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம் மேலே. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் 227 வச்சு என்னோட டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை எடிட் பண்ணிக்கிறேன் தோனின்ட்டு. இப்போ நம்ம போஸ்டர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம ஒரு இமேஜ் ட்ராப் பண்ணிக்கலாம். கலர் பேலட் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஃபைல் போனீங்கன்னா நான் இமேஜ் ஃபைல்னு ஒரு PNG ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம கேன்வாஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை ரைட் சைட் மேலே டாப் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எஃபெக்ட்ஸ் ஃபோல்டர் போய்க்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் டார்க் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க, இந்த கலர். நெக்ஸ்ட் வந்து அந்த லேயரோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இந்த ப்ரஷ். இப்போ சைஸ் வந்து லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக் கொடுங்க சென்டரில். நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். இது ரொம்ப ஆஷாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒபாசிட்டி வந்து 80% அப்படின்னு கம்மி பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம போஸ்டர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம எல்லா லேயரையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு Ctrl+Alt+Shift+E கொடுத்தீங்கன்னா ஒரு லேயராக மெர்ஜ் ஆகிடும். இப்போ ஃபில்டர் போய்க்கோங்க. கேமரா ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போஸ்டர் லிட்டில் பிட் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அதுக்காக நான் வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷனை அதிகம் பண்ணுறேன். பிளாக் லெவலை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ஃபயர் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ ப்ரீசெட் போய்க்கோங்க. அதில் வந்து வினியாக்ட் வந்து நான் மீடியம்னு கொடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களோட பிடிச்சதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ப்னிங் வந்து லைட் கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளோட போஸ்டர் டிசைன் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.